ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மார்ஜின்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்டர்பிரைஸ் வேல்யூ அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா நம்ம ஃபார்முலா பார்த்துட்டு அதை ரியல் டைம்லேயே பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். என்டர்பிரைஸ் வேல்யூங்கிறது நம்ம வெறும் மார்க்கெட் கேப் வச்சு மட்டும் பார்க்காம ஓவராலாக அந்த கம்பெனியோட மொத்த மதிப்பை பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, மார்க்கெட் கேப்பை வச்சுக்கிட்டு அதோட மொத்த கடன், ஸோ ஷார்ட் டேர்ம் பாரோவிங் அண்ட் லாங் டேர்ம் பாரோவிங் ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த கம்பெனிகிட்ட எவ்வளோ கேஷ் இருக்கு, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம லெஸ் பண்ணிடுறோம். ஒரு சின்ன அனாலஜி பார்க்கலாம். இப்போ என்டர்பிரைஸ் வேல்யூ ஒரு கம்பெனி ஏ வச்சுப்போம். கம்பெனி ஏ இது. அந்த கம்பெனிக்கு என்டர்பிரைஸ் வேல்யூ எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் கேப் இருக்கு, நல்லாவே இருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் இருக்கு. இந்த கம்பெனியில் கடனே கிடையாது, ஸோ ஜீரோ கடன். கேஷு நிறைய பேர் இருக்கு, ஸோ கேஷ் இருக்கு. அப்போ என்டர்பிரைஸ் வேல்யூ என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் கேப்பை விட கம்மியாயிருது. அப்போ என்ன ஆயிடுது, என்டர்பிரைஸ் வேல்யூ லெஸ் தென் மார்க்கெட் கேப். அப்போ என்ன அர்த்தம்னா, இது வந்து அசெட் லைட் பிஸ்னஸ்னு அர்த்தம். என்ன அர்த்தம், இந்த கம்பெனிட்ட நிறைய கேஷ் இருக்குது, இந்த கம்பெனியால நிறைய கேஷ் ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம். இப்ப கம்பெனி பிக்கு வரும். இந்த கம்பெனியோட என்டர்பிரைஸ் வேல்யூ எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் கேப் இருக்கு, கடன் பயங்கர கடன், ஸோ டெட் இருக்கு, கேஷ் இல்லவே இல்லை, கேஷ் ஜீரோன்னு வச்சுக்கோம். இப்போ என்ன ஆயிடுது, என்டர்பிரைஸ் வேல்யூ கிரேட்டர் தென் மார்க்கெட் கேப். ஏன்னா அந்த கடனை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குல்ல. என்டர்பிரைஸ் வேல்யூ கிரேட்டர் தென் மார்க்கெட் கேப் ஆயிடுது. இது எதை மீன் பண்ணுது, அசட் ஹெவி பிஸ்னஸ். அதாவது இந்த பிஸ்னஸ் நடத்துறதுக்கே பணம் ரொம்ப தேவைப்படும், அதனாலதான் அவங்க கடன் வாங்குறாங்க. இந்த ரெண்டு டிஃபரன்சியேஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி என்டர்பிரைஸ் வேல்யூ வந்து ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் அந்த பிஸ்னஸை பத்தி கொடுக்கும். ஒரு சின்ன குவிக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி. இப்போ கம்பெனி ஏல என்ன பார்த்தோம், அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் ஒரு 700 கோடின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்டர்பிரைஸ் வேல்யூ எவ்வளவு, அந்த கம்பெனியில வந்து கேஷ் எவ்வளோ இருக்கு, 300 கோடி இருக்கு. என்டர்பிரைஸ் வேல்யூ என்ன ஆகும், 700 மைனஸ் 300, என்டர்பிரைஸ் வேல்யூ எவ்வளவு, 400 கோடி ஆகுது. என்ன ஆயிடுது, என்டர்பிரைஸ் வேல்யூ லெஸ் தென் மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு கிளாரிட்டிக்காண்டி தான் இந்த சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி நீங்க இந்த கம்பெனி பிக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ அதானி போர்ட்ஸோட ஸ்டாக் இருக்கு. இந்த இந்த கம்பெனில மார்க்கெட் கேப் 3 லட்சம் கோடி. பேலன்ஸ் ஷீட்ல பாரோவிங்ஸ் எவ்வளோ இருக்கு, ஸோ லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் பாரோவிங் சேர்த்தா ஒரு 51,000 இருக்கு. அதோட லாஸ்டா நம்ம என்ன பண்ணணும், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸை கழிக்கணும். ஸோ அதர் அசெட்ஸ்ல போயிட்டு கேஷ் ஈக்குவலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 6,600 இருக்கு. இதை நம்ம பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்டர்பிரைஸ் வேல்யூ கிடைச்சிடும். பண்ணி பார்க்கலாமா, 3 லட்சம் கோடி வந்து மார்க்கெட் கேப் பிளஸ் பாரோவிங்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 51,621 பிளஸ் 6,606.
நமக்கு என்டர்பிரைஸ் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ அதானி போர்ட்ஸோட என்டர்பிரைஸ் வேல்யூ எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதானி போர்ட்ஸோட என்டர்பிரைஸ் வேல்யூ 3,45,000 சம்திங் அப்ராக்சிமேட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்டர்பிரைஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணி ஒரு மொத்த மதிப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததை நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எப்படி கால்குலேட் பண்றதுன்ட்டு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ OCF மைனஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு டேம் ஏன் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஒரு கம்பெனி அதோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கழிஞ்சது போக அவங்ககிட்ட எவ்வளவு பணம் மிச்சமா அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதா. இதுக்கு ஒரு நல்ல செக்டார் வந்து ஐடி செக்டார் தான். ஐடி செக்டாருக்கு வந்து பெருசா எந்த ஒரு ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸுமே இருக்காது. இப்ப டிசிஎஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் பாருங்களேன். நெட் ப்ராஃபிட் வந்து டிசிஎஸோட மார்ச் 2025 நெட் ப்ராஃபிட் 48,000 கோடி. ஸோ ரவுண்ட் பண்ணி 49,000 கோடின்னு வச்சுப்போம். அவங்க கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்கு பாருங்க. கேஷ் ஃப்ளோவும் 49,000 கோடி. அப்ப அவங்க எவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, பிக்சட் அசெட் பர்ச்சேஸ் எவ்வளவு பண்ணிருக்காங்க, ஒரு 3,000 கோடி பண்ணியிருந்தாங்க. அப்ப அவங்களோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ எவ்வளவு இருந்துச்சு, 49,000 இருந்துச்சு. அதுல அவங்க எவ்வளவு கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னா வெறும் 4,000 கோடிக்கு. அப்போ அவங்க அந்த கம்பெனிக்கு எவ்வளவு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கு, 45,000 கோடி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவா அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்னு டிவிடெண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்களே. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்றேன். ஏன்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அது பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட்ல வந்துடும். இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணலாம், பைபேக் பண்ணலாம், டிவிடெண்ட் பைபேக். இதெல்லாம் நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ட். நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்னா என்டர்பிரைஸ் வேல்யூ, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எப்படி கால்குலேட் பண்றதுன்ட்டு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.